இன்றைக்கி என்னென்னா the main problem is obesity. இந்த obesity பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10 years old child I have seen with 84 kgs. கால் எலும்புலாம் வளைஞ்சு போயிருக்குது. ஹிப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்டில் ஹிப் போன் உடஞ்சி மேலே டிஸ்பிளேஸாக இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் வெயிட். டெஃபினெட்லி அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். இன்றைக்கி மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இன் சில்ட்ரன் இஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஒரு 10 குழந்தைங்களை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, 4 குழந்தைங்களோட விட்டமின் டி 10க்கும் கீழே இருக்குது. ஏர்லி மார்னிங் சன்லைட் இஸ் த பெஸ்ட் சன்லைட். நவ் இன் இந்தியா வி சே மிட் மார்னிங் சன்லைட் ஆர் மிட் டே சன்லைட் பார்த்தீங்கன்னா 11 to 2 PM. ஏன்னா யூவிபி ரேஸ் அப்போ தான் அதிகமாக இருக்குது. யூவிபி ரேஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விட்டமின் டி ப்ரொடக்ஷன். டாக்டர், என் குழந்தை இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. என்னோட பெரிய பையன் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்னோட சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கிறான் 15ல். இல்லை இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, 15 months ஆகி. ஸோ அப் டு 15 months ஒரு கை எலும்பு குழந்தையில உடஞ்சதுக்கும் பெரியவங்கள உடஞ்சதுன்னா குழந்தைங்கள 4 வாரத்தில் ஹீல் ஆகிடும். ஆனால் பெரியவங்களுக்கு இட் வில் டேக் மினிமம் 8 to 12 weeks. இது ஏன்றது நான் இப்போ தான் சொன்னேன், செத்திக் பெரியாஸ்டியம். அதே மாதிரி அவங்களுக்கு க்ரோத் பிளேட்டுன்னு இருக்கும் போனில். அண்ட் இன்னொரு காமனான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கூல் பேக் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது நிறைய பேருக்கு தெரியாமல். ட்ராமாக்கு அப்புறம் பேக் பெயின் விளையாடிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா சடனாக முன்னாடி குனிஞ்சு எழுச்சிக்கும் போது அப்படியே பிடிச்சிருச்சு அப்படின்வாங்க. Today we have Dr. Lokesh Sharma, Pediatric Orthopedic Surgeon from Apollo Children's Hospitals, Chennai. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஸோ ஐம் ஸோ கியூரியஸ் டுடே பிகாஸ் நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் எடுத்திருக்கேன் இன்டர்வியூ. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டேக்கிங் அ பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் கேள்வி, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் யூ ட்ரீட் அப்படின்னு சொல்வீங்க? கரெக்ட், இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். எல்லாரும் கேட்குறது அடல்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனோட நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுவீங்க ஸ்பெஷலாக? குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் வளரும்போது வளர்ந்ததுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிறக்கும் போதே வர ப்ராப்ளம்ஸை நம்ம கன்ஜெனேட்டல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம், க்ளஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். பாதம் பிறக்கும்போது உள்ளே திரும்பி இருக்கும் அது. இன்னொன்று ஹிப் டிஸ்லொகேஷன், டெவலப்மெண்டல் டிஸ்பிளேசி ஆஃப் ஹிப்னு சொல்லுவோம். இன்னொன்று லிம் லென்த் டிஸ்கிரிப்பன்சி பார்த்தீங்கன்னா ஹெமிமேலியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பாதம் ஒரு கால் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், இன்னொரு கால் பெருசாக இருக்கும். இதெல்லாம் பிறவிலேயே வரக்கூடிய குறைபாடுகள். தென் கோ டு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வளரும்போது சில ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும். நாக் நீ, பவு லெக்ஸ், ஃப்ளாட் ஃபிட், இது ரொம்ப காமன் என் கிளினிக்கில் நான் பார்க்குறது. இதுக்கு அடுத்து குழந்தை விளையாட ஆரம்பிப்பாங்க. வி கால் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இன் சில்ட்ரன். தட் இஸ் த ஒன் கண்டிஷன்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம், நரம்பு வழியாக வர ப்ராப்ளங்கள், செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைன் இஷ்யூஸ் இன் சில்ட்ரன். இதுவும் ரொம்ப காமன். நாட் த லீஸ்ட் ஒன் சில்ட்ரன் ஃப்ராக்சர்ஸ். இதெல்லாம் தான் நாங்கள் as a pediatric orthopedic surgeon ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். அண்ட் அதுலேயுமே நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காமன் திங்கே, இப்போ குழந்தைங்க லேட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கணும், எப்போ தே ஷுட் ட்ரீட் doctors? So this is a very common question and very common complaint I see in my OPD. டாக்டர், என் குழந்தை இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. என்னோட பெரிய பையன் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான், 10 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்னோட சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கிறான் 15ல். இல்லை இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, 15 months ஆகி. ஸோ அப் டு 15 months இதே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சில பேர் 18ன்னு கூட சொல்லுவாங்க டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன். அட்லீஸ்ட் 15 months வரைக்கும் எல்லா குழந்தைக்கும் ஃபிசியாலஜிக்கல் வேரியேஷன் இருக்கும். ஒரு சில பேர் சீக்கிரம் நடக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் லேட்டாக நடக்க ஆரம்பிப்பாங்க. லேட்டாக நடக்கிறாங்க அப்படின்னா 15 monthsக்கு மேலே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக we need to evaluate. There are many reasons. பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களுக்கு கால்சியம் விட்டமின் டி ரிக்கெட்ஸ் இருக்க குழந்தைங்களும் கொஞ்சம் லேட்டாக நடப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், அவங்க ஒரு சைடு வீக்காக நடப்பாங்க, இல்லை அந்த மாதிரி டிலேட் வாக்கிங் இருக்கும். இதெல்லாம் ஃபியூ காசஸ். ஆல்வேஸ் ரீச் அ டெவலப்மெண்டல் pediatrician or a pediatric orthopedic surgeon for consultation. அண்ட் இன்னொரு விஷயம், காமனாக பேரண்ட்ஸ் பயப்படுறது, இப்போ இந்த பவு லெக்காக இருக்கட்டும், இல்லை நாக் நீஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் க்ரோத் எப்போ ஆகுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ வாட் யூ வில் சே டாக்டர்? நல்ல கேள்விங்க. பவு லெக்ஸ் அண்ட் நாக் நீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும்போது அப் டு 2 years வரைக்கும் நம்ம பவு லெக்ஸ் தான் இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா குழந்தைங்களுக்குமே பிறந்த குழந்தைங்க 2 years வரைக்கும் பவு லெக். 3 to 7 years பார்த்தீங்கன்னா நாக் நீஸ் போகும். 7 yearsல தான் நமக்கு அலைன்மெண்ட், நார்மல் அலைன்மெண்ட் வரும். ஸோ அடுத்த கொஷின் என்னவா இருக்கும், எப்போ பயப்படணும்? இப்போது 2 பக்கமும் சிமெட்ரிக்கலாக பவு லெக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டாம். 2 years ஏஜில் 2 yearsக்கு மேலே பவு லெக்ஸ் இருக்குது அப்படின்னா we need to see what are the causes அப்படின்ட்டு. அண்ட் ஒரு பக்கம் மாத்திரம் பவு லெக் இருக்குது, இன்னொரு பக்கம் நார்மலாக இருக்குனாலும் கண்டிப்பாக we need to rule out what are the things அப்படின்றது. ஓகே,
ஓகே. அண்ட் இப்போ பிறக்கும் போதே நிறைய பேர் வந்து இப்போது போன் இஷ்யூஸாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ஸ்ட்ரக்சரே வந்து வித்தியாசமாக இருக்கலாம். பட் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்த்லேருந்தே வர சிம்டம்ஸ். நாம் இப்போ பேசின மாதிரி தான் கிளப் ஃபுட்டுன்னு சொன்னோம். கிளப் ஃபுட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பார்க்கலாம் அல்ட்ராசோனோகிராமில் பார்த்துட்டு. இப்போ எங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க, டாக்டர் இந்த குழந்தைக்கு பிறந்த உடனே ட்ரீட் பண்ண முடியுமா இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கிளப் ஃபுட்டுன்னு சொன்னேன். கிளப் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள். ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி பிறந்த உடனே மாவு கட்டு போடுவோம், பிளாஸ்டர் போட்டே கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக டீனோட்டமி பண்ணி பூட் கொடுப்போம். நமக்கு இதனால் என்ன, ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ஈஸி ட்ரீட்மெண்ட். இதே கிளப் ஃபுட்டை நம்ம மிஸ் பண்ணி ட்ரீட் பண்ணாமல் விட்டால் we need to do a காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. அதனால ஆல்வேஸ் பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸில் ஏர்லி ஃபைண்டிங், ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். வைல் வி டாக்கிங் எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ யூஸ்வலாக சொல்கிறதே வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஹீல் ஆகிடும் போன் அடல்ட்ஸை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் வை இஸ் இட் தட் அப்படின்னு சொல்ல முடியும்? ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் த காமன் டயலாக், சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் மினியேச்சர் அடல்ட்ஸ். குழந்தைங்க ஃப்ராக்சர் பார்த்திங்கன்னா அடல்ட் ஃப்ராக்சரோட டிஃப்ரெண்ட். ஏன், அதாவது குழந்தைங்களோட எலும்பு அதை சுற்றி பெரியாஸ்டியம்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம போன் ஹீலிங்க்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போன் ஹீலிங். அது திக்காக இருக்கும். குழந்தைங்களில் பிளட் சப்ளை ரொம்ப நல்லாயிருக்கும், போனுக்கு போகிற பிளட் சப்ளை, அதனால சீக்கிரம் ஹீல் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கை எலும்பு குழந்தையில உடஞ்சதுக்கும் பெரியவங்கள உடஞ்சதுன்னா குழந்தைங்கள 4 வாரத்தில் ஹீல் ஆகிடும். ஆனால் பெரியவங்களுக்கு இட் வில் டேக் மினிமம் 8 to 12 weeks. இது ஏன்றது நான் இப்போ தான் சொன்னேன், செத்திக் பெரியாஸ்டியம். அதே மாதிரி அவங்களுக்கு க்ரோத் பிளேட்டுன்னு இருக்கும் போனில், வளரக்கூடிய எலும்பு. ஸோ அதனால் ரீமாடலிங் பொட்டென்ஷியலும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கூட பெரியவங்களில் பிளேட்டோ ராடோ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நிறைய ஃப்ராக்சர்ஸ் இன் சில்ட்ரன் கன்சர்வேட்டிவாக பிளாஸ்டரை போட்டே ட்ரீட் பண்ணலாம். விலகி இருந்ததுன்னா நெயில் போடுவோம், டென்ஸ் நெயில்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் we try to avoid surgeries in children, mainly fractures, unless until displace ஆயிருக்குது அப்படின்னா சார். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னா தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ ஆஸ் அ பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்க, டேக்கிங் அ டிசிஷனாக இல்லை வந்து வைல் டியூரிங் த சர்ஜரியா, வைல் டூயிங் த சர்ஜரியா, எந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கக்கூடிய தருணம் இருக்கும்? ஆல்வேஸ் பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ் நம்ம டீல் பண்ணுறது குழந்தைங்களோட. ஆல்வேஸ் இட் கம்ஸ் டு டெசிஷன் மேக்கிங். இப்போ தான் சொன்னேன், ஒரு ஃப்ராக்சராக இருந்தாலுமே அதுக்கு என்ன இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணணும், இல்லை இதை நம்ம பிளாஸ்டர்லேயே கரெக்ட் பண்ண முடியுமா, டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன், செரிப்ரல் பால்சி. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மசில் இதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும், எலும்பு டிஃபார்மிட்டிஸோடு இருக்கும். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு எந்த மசில் டைட்டாக இருக்குது, எந்த மசில் லூஸாக இருக்குது அப்படின்றத நாங்கள் கெயிட் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். அந்த நடக்க வச்சு அந்த குழந்தைய சப்போர்ட்டோடு நடப்பாங்க சில பேரால் நடக்க முடியாது. நடக்கும்போது அந்த கிராஃப்ஸ் எடுத்து பார்ப்போம், இதில் எந்த மசில் டைட்டாக இருக்குது, எந்த மசில் லூஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆல்வேஸ் டெசிஷன் மேக்கிங் கம்ஸ் இன் பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் வி வில் பி வெரி காஷியஸ் இன் ட்ரீட்டிங் சில்ட்ரன், பிகாஸ் எனி சில்ட்ரன் யூ ஆப்ரேட் யூ நீட் டு கன்சிடர் லைக் யுவர் சில்ட்ரன். அண்ட் இன்னொரு காமனான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கூல் பேக் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல. பேரண்ட்ஸ் எக்கச்சக்க புக்கை எடுத்துகிட்டு போய் படி அப்படின்றது கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. பட் வாட் காசஸ் இட் அப்படின்றது நியூ திங் ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் whenever I go to ஸ்கூல் பேக் அண்ட் பேக் பெயின். இப்போது ஒரு 10 days ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் சைல்டு வருவாங்க பேக் பெயின். பார்த்தீங்கன்னா நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராமா, கீழே விழுந்திருக்க மாட்டாங்க, வேறு எந்த ரீசனும் இருக்காது. தென் ஐ ரெட்ரோஸ்பெக்டிவ்லி ஆஸ்க் தெம் ஸ்கூல் பேக் அவங்க சொல்லுவாங்க வி கேரி அ லாட் ஆஃப் வெயிட். ஸோ தென் வி கம் டு த திங், எவ்வளோ கேரி பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு எக்ஸ்பிளைன் தெம் 10 to 15% ஆஃப் டோட்டல் பாடி வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை 40 kgs இருக்காங்கன்னா தே கேன் கேரி 4 to 4.5 kgs ஸ்கூல் பேக். அப்புறம் ஸ்கூல் பேக்கை எப்படி மாற்றணும், நமக்கு இதுக்கு மேலே யாரும் சொன்னதில்லை. when you are going to school ஒரு பக்கம் மாட்டிப்போம், we feel that is comfortable, but that is the one reason for the shoulder pain and back pain. ஏன்னா ஒரு 5 kgs ஒரு ஷோல்டரில் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஸ்வே பண்ணுவோம். ஸோ அதனால பேக் ஹஸ் 2 shoulder straps எது கொடுத்துருக்குறாங்க, 2 பக்கமும் மாட்டுறதுக்கு. அண்ட் தட் இஸ் நேம் இஸ் ஷோல்டர் ஸ்ட்ராப். பார்த்துருக்கீங்களா, நம்மலாம் ஸ்டைலாக அந்த பேக்கை லூஸ் பண்ணுவோம் கீழே வரைக்கும். we feel that is comfortable இல்லை. பட் அந்த மாதிரி பண்ணும்போது வெயிட் ஃபுல்லாக உங்களை பேக் புல் பண்ணும். இப்படி நீ முன்னாடி நடக்கணும்னா என்ன பண்ணுவோம், பெண்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்போது ஆல் த ஃபோர்ஸஸ் கம் ஆன் யுவர் பேக். ஸோ தட் இஸ் த ஒன் ரீசன் ஃபார் பேக் பெயின். ஆல்வேஸ் பேக் ஷுட் பி அட் த ஷோல்டர் லெவல். ஸோ திஸ் இஸ் ஹவ் லைக் பேக் அண்ட் பேக் பெயின். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதர் கொஷின் வில் பி பேக் பெயின். இந்த பேக் பெயின் இதோட ஸ்கூல் பேக் வேர் பண்ணும்போது ஸ்பைனல் டிஃபார்மிட்டி வருமா, இந்த மாதிரி வளைஞ்சு போகுமா ஸ்பைன் அப்படின்னா, இட் இஸ் அ டெம்பரவரி திங்குங்க. இதனால் ஸ்பைனல் டிஃபார்மிட்டி லைக் ஸ்கோலியோசிஸ் வராது. பட் ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு கம்பார்ட்மெண்டைஸ் த வெயிட் ஆஃப் த பேக். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு
2 கிலோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 1 கிலோ ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இன்னொரு கிலோ இன்னொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் வைக்கணும். ரெண்டுத்தையும் ஒரு கம்பார்ட்மெண்ட் எம்டியாக விட்டுட்டு இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் அன்இவனாக ப்ளேஸ் பண்ணக்கூடாது. தீஸ் ஆர் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் யூ நீட் டு டேக் வென் யூ வேர் அ ஸ்கூல் பேக். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் வெயிட், அதாவது வெயிட்டாக எடுத்துகிட்டு போகிறத தாண்டி இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு அடல்ட்ஸுக்குலாம் வர பேக் பெயின் அந்த ஜாயிண்ட் பெயினை தாண்டி இப்போ சில்ட்ரனுக்கு அதிகமாக வருது அப்படின்னு ஸோ தேர் ஆர் ஸோ மெனி அதர் ரீசன்ஸ் ஃபார் பேக் பெயின். ஒன்று வந்து பாஸ்சர், நம்ம உட்காரும் போது. ரெண்டாவது வந்து மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் யூனோ கேஜெட்ஸ். பிகாஸ் தே சே லைக் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா இட் ஷுட் பி ஆல்வேஸ் அட் த ஐ லெவல். ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் படிக்கும்போது டெஸ்க்காக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ஷுட் பி அட் த ஐ லெவல். அதாவது நம்ம இப்படி குனிகிறோம் அப்படின்னா அதே பாஸ்டரை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணுறதால யூ கெட் பேக் பெயின். இட் இஸ் கால் மெக்கானிக்கல் பேக் பெயின், பாஸ்டர் ரிலேட்டட் பேக் பெயின். தேர் ஆர் ஃபியூ ரெட் ஃப்ளாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வேறு எப்போ டாக்டர் பேக் பெயினை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்? கண்டிப்பாக இப்போ சைல்டு ஹஸ் அ ஃபீவர், சடன் வெயிட் லாஸ் இருக்குது, அதே மாதிரி ஏதாவது ட்ராமாக்கு அப்புறம் பேக் பெயின், விளையாடிட்டு இருந்தாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா சடனாக முன்னாடி குனிஞ்சு எழுச்சிக்கும் போது அப்படியே பிடிச்சிருச்சு அப்படின்வாங்க. ஒன் இஸ் மசில் ஸ்பாசம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இன்னொன்று போனுக்கும் ஜாயிண்ட் இருக்கும், அதாவது வெர்டிப்ராஸில் அங்கே உடஞ்சாலும் அந்த மாதிரி பேக் பெயின் வரும். ஸோ ஆல்வேஸ் யூ ஷுடன்ட் டேக் பேக் பெயின் ரொம்ப ஈஸியாக. என்ன காசுன்றதை ப்ராப்பராக கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ராமா நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னும் போது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், கேட்டில் இடிச்சிருக்கலாம், இல்லை விளையாடும் போது ஏதாவது போஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். வாட் த ஃபர்ஸ்ட் திங் பேரண்ட்ஸ் ஷுட் டூ when they notice? இந்த ஒரு ட்ராமா நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைல்டு விளையாடிட்டு இருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்போ ஃப்ராக்சர் ஆச்சு. ஃபஸ்ட்டு திங், நம்ம பதட்டப்படக்கூடாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், we all have an emotion, பட் அதை தாண்டி அது நம்ம குழந்தை, நம்ம தான் பார்க்கணும் விழுந்த இடத்துல, சரியா? ஸோ உடஞ்சி கை இப்படி ஷேப் மாறி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட் திங் இஸ் ரெஸ்ட்னா நம்ம இம்மொபிலைசேஷன் சொல்லுவோம். அந்த கையை ரொம்ப ஆட்டக்கூடாது, ஏன்னா அதை சுற்றி நமக்கு நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் இருக்கும். அதை ஆட்டாமட்டுனா என்ன பண்ணணும், நம்ம அதை இம்மொபிலைஸ் பண்ணணும், மூவ் பண்ண விடாமல். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டர் கொடுப்போம். பட் நீங்கள் அந்த டைமில் என்ன கிடைக்கிதோ, ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்போர்ட், ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்து கட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி 2 பேண்டேஜோ இல்லை ஒரு துணி எடுத்து கட்டிட்டு, தட் இஸ் ஃபஸ்ட். அடுத்து வெளியே காயம் இல்லை, உள்ளதாக உடஞ்சிருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் ஸ்ப்ரெயின் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேண்டேஜ் கட்டிட்டோம்னா அடுத்து ஐஸ் வைக்கலாம். அதுவே ஓப்பன் இன்ஜுரியாக இருக்குது, ரத்தம் வருது அப்படின்னா ஐஸ் வைக்கக்கூடாது, அதுக்கு மேலே பேண்டேஜஸ் வச்சு கவர் பண்ணணும். ஏன்னா பிளட் போயிட்டே இருக்கும். அதனால் யூ நீட் டு கீப் அ க்ளீன் கிளாத். இப்போ உங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா எமர்ஜென்சியில் சடனாக ஸ்டெரைலாக நமக்கு பேண்டேஜஸ் கிடைக்காது, காஸ்பீஸ் கிடைக்காது, அப்போ நல்ல துணி எடுத்து அப்போதைக்கு அதை கம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இமீடியட்டாக எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் யூ நீட் டு டேக். ஸோ இப்போது இது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி நிறைய பேசுகிறாங்க. அதாவது அடல்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்குது, பட் சில்ட்ரன் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் தே ஷுட் பி கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷனுங்க. இன்றைக்கி என்னென்னா த மெயின் ப்ராப்ளம் இஸ் ஒபிசிட்டி. 1 in 10 children they have obesity. இன்னொன்று என்னென்னா பிகாஸ் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ். நம்ம பசங்களையும் தப்பு சொல்ல முடியாது, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்ட்டு. we are exposing them to different varieties of food. பட் ஒன்லி திங் இஸ் கம்ப்ளீட்டாக நீ இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. the only thing we can do is we can cut few things. நல்ல விஷயத்தை நிறைய கொடுத்துட்டு you can have one cheat mealன்ற மாதிரி, எப்படி அடல்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு you can give something. அதனால் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ப்ராப்ளம், சுகர் லெவல்ஸ் அதிகமாகிடும்ன்ட்டு குழந்தைக்கு ஐஸ்கிரீமே கொடுக்காமல் இருக்க முடியாது. when 10 people will eat, நம்ம சைல்டில் நம்ம வளர்க்க முடியாது. பட் ஆல்வேஸ் போர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 years old child I have seen with 84 kgs. கால் எலும்புலாம் வளைஞ்சு போயிருக்குது. நம்ம இப்போ பேசணும் ஜெனு வேல்கம் அப்படின்ட்டு, நாக் நீஸ்ன்னு சொன்னேன், அதை தான் ஜெனு வேல்கம்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தா அந்த குழந்தை வெயிட் அதிகமாகி அந்த க்ரோத் பிளேட்ஸ் கிட்டெல்லாம் பெண்டாகி கால் வெளியே போயிருக்குது. இன்னொன்று பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா he is 12 years old with 100 kgs. ஹிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டில் ஹிப் போன் உடஞ்சி மேலே டிஸ்பிளேஸாக இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் வெயிட். அதனால நடக்கும்போது ஃபோர்ஸஸ் அன்இவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது லைஃப் ஸ்டைல் அப்படின்றத தாண்டி இப்போது ஜிம் அப்படின்றது ரொம்ப ஃபேன்சி டேர்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மித்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஜிம் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் குறையிறதை தாண்டி ஹைட்டோ குறையிறாங்க குழந்தைங்க அப்படின்ற ஒரு மித் ரொம்ப புதுமையாக இருந்தது எனக்கு. இஸ் இட் ட்ரூ டாக்டர்? ஃபர்ஸ்ட் திங்,
ஜிம்ன்றதை விட இனிஷியலாக குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ, ஒரு 5 years old சைல்டு இருக்காங்கன்னா, 3 years old சைல்டு இருக்காங்கன்னா, தே ஸ்டார்ட் வித் அத்லெட்டிக் ட்ரைனிங், ரன்னிங் இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் கேட்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடலசன்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ஜிம் நீட் டு பி டன் வித் ப்ராப்பர் வார்ம் அப், ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸோட. அண்ட் இந்த மாதிரி ஹைட் குறைவாங்கன்னா கிடையாது, தட் இஸ் த மித். ஓகே, ஸோ ஜிம் இஸ் குட் வித் ப்ராப்பர் கைடன்ஸ், தட் டு அடலசன்ட் லெவலில். சில்ட்ரன் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் பண்ணுறதை அவங்களால பண்ண முடியாது. ஒரு குழந்தைய 3 years old நீங்கள் எதாவது ட்ரெயின் பண்ணால் யூ கேன் ஜஸ்ட் ட்ரெயின் இன் ரன்னிங். ஏன்னா அவங்கள ஓட சொன்னால் அவங்க ஓடுவாங்க. அவங்கள போயிட்டு ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேம் ஆட சொன்னால் அவங்க ஆட மாட்டாங்க. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் த லெவல் ஆஃப் ஸ்போர்ட் வாட் தே கேன் ப்ளே அப்படின்றது. அண்ட் இப்போ இண்டோர் அப்படின்றத தாண்டி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கணும். அதை இப்போ நிறைய சில்ட்ரன் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் டு லீவ் யுவர் சில்ட்ரன் அவுட் சைட் அண்ட் ரோம் அரவுண்ட், ப்ளே அரவுண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? டெஃபினெட்லி அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். இன்றைக்கி மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இன் சில்ட்ரன் இஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஒரு 10 குழந்தைங்களை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 குழந்தைங்களோட விட்டமின் டி 10க்கும் கீழே இருக்குது. மெயின் ரீசன் இஸ் இன்அடிக்குவேட் எக்ஸ்போஜர் டு சன்லைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 years பேக் யாருக்கும் விட்டமின் டியை செக் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். திஸ் இஸ் த ஒன் திங் நவ் வி ஆர் டூயிங் பிகாஸ் வி நோ லைக் சம்திங் இஸ் ஹேப்பனிங். பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தே ஆல் கோ அண்ட் ப்ளே. தெர் இஸ் அ ஃபிசிக்கல் ட்ரைனிங் பீரியட் தட் வில் ஹேப்பன் அரௌண்ட் மதியம் வெயிலில் கூட இருக்கும், 11 to 2 அந்த மாதிரி டைமில். ரீசெண்டாக ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வெஸ்டர்னஸ் ஸ்டடி பண்ணதில் விட்டமின் டி, இப்போது சன்லைட் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர்லி மார்னிங் சன்லைட் இஸ் த பெஸ்ட் சன்லைட். நவ் இன் இந்தியா வி சே மிட் மார்னிங் சன்லைட் ஆர் மிட் டே சன்லைட் பார்த்தீங்கன்னா 11 to 2 PM. ஏன்னா யூவிபி ரேஸ் அப்போ தான் அதிகமாக இருக்குது. யூவிபி ரேஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விட்டமின் டி ப்ரொடக்ஷன். ஸோ அதனால் அடுத்த கொஷின் என்னவாக இருக்கும், வி ஆல் லேர்ன் ஃப்ரம் பேரண்ட்ஸ். நான் இதை சொல்லும்போது த பேரண்ட் வில் ஆஸ்க், எவ்வளோ நேரம் டாக்டர்? 15 minutes. வெயிலையே நிற்கணும்னு இல்லை, ஒரு கதை வீதிக்கு கூப்பிட்டு போயிட்டு வரலாம். ஸோ த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஃபார் விட்டமின் டி இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் sunlight. So that's why I feel like outdoor activities are very important. And again, at least ஒரு மணி நேரம் குழந்தை ஆடி ஓடி விளையாடும்போது they develop good bone and muscle strength. ரெண்டாவது mental health. They know how to mingle with people, what is friendship, what is team spirit. So I always suggest outdoor activities compared to indoor. Okay, since we're talking about the mental health, இந்த விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஆர் ஆல் எக்ஸ்போஸ் டு ஸோ மெனி திங்ஸ். ஓகே, ஐ கேன் பி பிரேவ் அப்படின்ற ஒரு வில் பவர் இருக்கும். பட் சில்ட்ரன் வரும்போது எந்த அளவுக்கு அவங்க மென்டலி ஸ்டேபிளாக இருக்குது, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? லைக் we need to train children. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான். I always tell people we are the role models. Who are parent, first father and mother is the role model. யூஸ்வலாக எல்லாரும் இன்றைக்கி இருக்கிற கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். எங்களுக்கு டைம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. 100% ட்ரூ. லைக் நம்ம என்ன வேணால் சொல்லலாம், எல்லாருக்கும் அந்த 1 hour டைம் இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் ஐ டெல் தெம், உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களோட சேர்ந்து ஒரு 4 ஜம்ப்பு, ஒரு 4 ஸ்குவாட்டு, டான்ஸ் பிடிக்குதா டான்ஸ் ஃபார் 15 minutes டெய்லி. ஸ்மால் திங்ஸ் 15 minutes ஃபார் அ டெய்லி இன் அ இயர் செஞ்சு பாருங்கள். யூ வில் see lot of difference and your child will have a good bond with you. You need to create trust, right? எப்போ அது வரும்? when you have a close contact with your children. that need 15 minutes. definitely 15 minutesன்றது எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். இந்த டைமில் தான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுமா, இந்த டைமில் தான் ஆக்டிவிட்டி கிடையாது. whichever time you all get, you can utilize that 15 minutes to do those things. ஸோ நீங்கள் சொன்னீங்க இப்போது சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஆனால் விட்டமின் டி டேப்லெட்ஸ் அடல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. விட்டமின் டி இருக்குப்பா, நான் வந்து சன்லைட் எக்ஸ்போஷர்னால ஐம் கெட்டிங் தட் கால்சியம் அப்படின்னு. அதே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓவர் த கவுண்டர் வாங்கி விட்டமின் டி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இஸ் இட் ஓகே ஆர் லைக் இஸ் இட் நாட் சேஃப்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அப்படின்றது ஒரு டோஸ்க்கு மேலே போனால் அது உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ நார்மல் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 100 இருக்கணும். அதனால ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு செக் விட்டமின் டி லெவல்ஸ். அண்ட் அது டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும், ரேண்டமாக சப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் டெய்லி ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு. 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வந்து 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் மருந்து கொடுக்கலாம். ஆனால் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு இப்போ தான் சொன்னேன். நேச்சுரல் சோர்ஸ் இஸ் பெட்டர். அண்ட் அதர் திங் பார்த்திங்கன்னா ஃபுட். ஸோ விட்டமின் டி அண்ட் கால்சியம் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும்.
ஸோ விட்டமின் டி இருந்தால் கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். அப்போ என்ன மாதிரி நல்ல ஃபுட்ஸ் கொடுக்கலாம், கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராகி மில்லட் எப்படி வேணால் கொடுக்கலாம், கஞ்சியாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசை போட்டு கொடுக்கலாம். சம்ஹவ் தே நீட் டு டேக். அதர் ஒன் இஸ் டெய்லி 1 கப் மில்க், பன்னீர், மில்க் ப்ராடக்ட்ஸ். சில பேருக்கு மில்க் இன்டாலரன்ஸ் இருக்கும், லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம். என் குழந்தைக்கு பால் கொடுத்தா ஆகாது டாக்டர், கர்ட் கொடுக்கலாம். கர்ட் இஸ் வெரி குட். அண்ட் இந்த சின்ன ஃபிஷ்ஷஸ், சார்டின், இந்த மாதிரி மத்தி மீனுன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் ஆல் வெரி ரிச் இன் ஒமேகா ஃபேட்டி ஆசிட். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரிச் ஃபுட்ஸ். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு பி நேச்சுரல். பட் அஃப்கோர்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது டெஃபினெட்லி எவாலுவேட். இஃப் இட் இஸ் டெஃபிஷியன்ட், சப்ளிமெண்ட் விட்டமின் டி வித் ப்ராப்பர் டாக்டர் கன்சல்டேஷன். ஸோ இன்னொரு காமனாக இருக்க விஷயம் வந்து ஃப்ளாட் ஃபீட். அதாவது ஏஜிங் ஆக ஆக பயப்படணுமா, இல்லை அந்த குதிக்கால் வலி வந்தால் அதனால ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, எனக்கு ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறனால தான் குதிக்கால் வலி வருதா அப்படின்ற கேள்வியும் நிறைய இருக்குது. ஸோ ஃப்ளாட் ஃபீட்ஸ் இருந்தால் பயப்படணுமா? ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குங்க. ஃப்ளாட் ஃபீட் இன் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது எல்லா குழந்தைக்கும் ஃபீட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, எப்போ வந்து நம்ம ஃப்ளாட் ஃபீட்டுன்னு சொல்லுவோம், 6 வயசு வரைக்கும் குழந்தையோட ஆர்ச் டெவலப் ஆகும். 6 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, அதாவது கட் ஆஃப் இஸ் 6 to 7 years, ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஃபீட் ஃப்ளாட்டாக இருக்குன்னா, வி கன்சிடர் தட் அஸ் ஃப்ளாட் ஃபீட். அப்போ பயப்படணுமா டாக்டர், என்ன பண்ணணும்? பயப்பட வேண்டாம். தேர் ஆர் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளாட் ஃபீட். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிஜிடுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நடக்கும்போது டிப்டோ பண்ணி பார்த்தோன்னா ஆர்ச் ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபீட். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, நல்லா நடந்து போவாங்க. அண்ட் ரைட்லி பாயிண்டட் அவுட், அந்த வலி இருந்தால் என்ன பண்ணணும் டாக்டர்? இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபீட் இருக்கவங்களுக்கு நம்ம ஆர்ச் சப்போர்ட் கொடுப்போம் ஷூஸில். ஸோ தட் யூனோ, அடுத்த கொஷின் காமனாக கேட்பாங்க, டாக்டர் ஆர்ச் சப்போர்ட் கொடுத்தா ஆர்ச் க்ரியேட் ஆயிருமா? ஆர்ச் க்ரியேட் ஆகாதுங்க, அது பேர்லேயே இருக்குது, ஆர்ச் சப்போர்ட். அந்த ஆர்ச்சை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இட் இஸ் அ சப்போர்ட் கிவன் டு தி ஆர்ச். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, ரிஜிட் ஃப்ளாட் ஃபீட், அதாவது பெயின் இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம சர்ஜரி பண்ணுவோம் ஃப்ளாட் ஃபீட்டுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 90% ஆஃப் ஃப்ளாட் ஃபீட் இஸ் ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபீட். பெயின் இருந்தால் கண்டிப்பாக இன்டர்வெயின் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இன்சோல்ஸ் போட்டு கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் இன்னொரு காமனான விஷயம் டோ வாக்கிங். அதாவது என்னோட குழந்தைங்களை பார்க்க முடியுது டோ வாக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இஸ் இட் ஓகே ஆர் வி ஷுட் கரெக்ட் இட் அப்படின்னு சொல்லுவீங்க? கரெக்டுங்க, இது ஒரு காமனான டவுட். டோ வாக்கிங் பார்த்தீங்கன்னா, பிறந்தவொடனே குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கும் போது கற்றுப்பாங்க. ஒரு 1 year சைல்டு பிடிச்சி நடக்கும்போது ஃபஸ்ட்டு 2 டோவில் தான் வாக் பண்ணுவாங்க, டோ வாக்கிங். அதுவே நம்ம ஒரு 2.5 years old சைல்டு இல்லை 3 years 4 years old சைல்டு டோ வாக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எவால்வேட் பண்ணணும். ஹேபிச்சுவல் டோ வாக்கிங்னு சொல்லுவோம், அதை பிடிச்சி நடப்பாங்க. அந்த மாதிரி அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? அவங்ககிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணலாம். அது எப்படி நமக்கு தெரியும்? காஃப் மசில் டைட்டாக இல்லை, ஒரு குழந்தையால் தோப்பு கர்ணம் போட முடியுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு காஃப் மசில் டைட்டாக இல்லை. இட் இஸ் அன் ஹேபிச்சுவல் டோ வாக்கிங். நம்ம சொல்லி பழக்கப்படுத்தணும், காலை கீழே வச்சு பாதத்தை கீழே வச்சு நடக்கணும் அப்படின்றது. மிரர் தெரப்பின்னு சொல்லுவோம், கண்ணாடி காட்டி காலை கீழே வச்சு நடந்து பாரு அப்படின்ட்டு. இன்னொரு டைப் ஆஃப் டோ வாக்கிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாத்திரம் டோவை மேலே வச்சு நடப்பாங்க, அண்ட் ஒரு பக்கம் பாடி மாத்திரம்தான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், அதர் சைடு வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினெட்லி தட் சைல்டு நீட் அன் எவாலுவேஷன். எனி சைல்டு மோர் தென் 3 to 4 years டோ வாக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டணும், என்ன ரீசன்றதை எவாலுவேட் பண்ணணும். ஓகே, அண்ட் வேறு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணாமல் பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, வைல் த சில்ட்ரன் ஆஃப்டர் த பர்த் அப்படின்னு? நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இந்த கன்க்ளூசிவாக இதை பற்றிலாம் பேசணும். இப்போ ஒரு பவுல் எக்ஸ் 2 வருஷம் மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா பவுல் எக்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 ரீசன் இருக்குது. நார்மல் பவுல் எக்ஸும் இருக்குது ஃபிசியாலஜிக்கலாக. அதுவே கால்சியம் விட்டமின் டி கம்மியாக இருந்து ரிக்கெட்ஸில் வர பவுல் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று பிளான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். காலில் ஒரு பாகம் மாத்திரம் போனில், டிபியான்ற போனில் அந்த க்ரோத் இருக்காது, அதனால கூட பவுல் எக்ஸ் வரும். அதே மாதிரி ஃப்ளாட் ஃபீட்டில் இப்போ தான் பேசணும், பெயின்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். குழந்தை நடக்கும்போது ஒரு பக்கம் தாங்கி நடக்கிறாங்க, லிம்புன்னு சொல்லுவோம். பெயின்ஃபுல் லிம்புன்னு இருக்கும், பெயின்லெஸ் லிம்புன்னு இருக்கும். குழந்தை நடக்கும்போதே அழுதுகிட்டே நடப்பாங்க தாங்கி, அப்படின்னா நம்ம டிரான்சியன்ட் சைனோவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எவாலுவேட் பண்ணணும். பெயின்லெஸ் லிம்புன்னு சொல்லுவோம், குழந்தை நல்லா தான் நடப்பாங்க, தாங்கி நடப்பாங்க, வலி எதுவும் இருக்காது.
பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிப்பு வெளியே இருக்கும், டெவலப்மெண்டல் டிஸ்பிளேசியா ஹிப்புன்னு சொல்லுவோம். அதனால தான் எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஆல்வேஸ் கெட் அ கன்சல்டேஷன் வித் பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஏன்னா நார்மலாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, பட் வி ஷுடன்ட் மிஸ் எனிதிங். நான் எப்பவும் சொன்னேன், ஏர்லி ஃபைண்டிங், ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரீட்மெண்ட். இப்போ அதே கிளஃப் ஃபுட்டுக்கு சொல்லியிருந்தோம், சீக்கிரம் பார்த்து கண்டுபிடிச்சி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா மாவு கட்டிலே சரி பண்ணுவோம், சர்ஜரி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி தான் நிறைய கண்டிஷன். ஸோ ஆல்வேஸ் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் சின்ஸ் யூ டாக்கிங் அபவுட் த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், இப்போது ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமா இல்லை ஒரு சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் பேரண்ட்ஸ் ஹேவ் டு டு? ஃபர்ஸ்ட் எய்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக்சர் இருக்குன்னா அதை நீங்கள் இம்மொபிலைஸ் பண்ணணும். ரெண்டாவது ஐஸ் வைக்கலாம். வூண்ட் இருந்ததுன்னா, ரத்தம் வருதுன்னா அது தடுக்கிறதுக்கு மேலே பேண்டேஜ் வைக்கலாம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களே அந்த உடஞ்ச போனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் நரம்பு வசலும் போகும், அது டான் ஆகிற சான்சஸ் அதிகம். ரெண்டாவது மசாஜ் பண்ணக்கூடாது, டைட்டாக பேண்டேஜ் கட்டக்கூடாது. டைட்டாக பேண்டேஜ் கட்டினா கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஹாட்டாக ஆயில் போட்டு அப்ளை பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு மித்தை வந்து நான் கேட்க போகிறேன்னு நினைக்கிறேன் டாக்டர். பிகாஸ் என் வீட்டிலலாம் கூட இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடி, பயங்கர ஹைட்டாக வளர்ந்துருவேன், போன் டென்சிட்டி ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் அதே ஹைட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வாட் இஸ் த ஆக்சுவல் திங் ஹேப்பனிங் தேர்? நிஜமாலேயேங்க, நானும் எம்பிபிஎஸ்லாம் படிக்கிறதுக்கு அப்படி தான் நினச்சேன். ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தா ரொம்ப ஹைட் வளர்ந்துருவோம் அப்படின்ட்டு. இந்த ஹைட் அப்படின்றது ஒன்று உங்களோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து இருக்கும், இன்னொன்று உங்கள் அப்பா அம்மாவோட ஆவரேஜ் ஹைட், அதுதான் நீங்களும் வளருவீங்க. ரெண்டாவது ஹெல்த் ட்ரிங்க்னா நான் இப்போ யாருக்காவது ஏதாவது சஜஸ்ட் பண்ணால் ராகி, பிகாஸ் ராகி கஞ்சி இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங், தட் ஹஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம். சரிங்களா? அண்ட் த அதர் திங் இஸ் பார்த்தீங்கன்னா, வளர்றது அப்படின்றது நல்ல ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்துக்கு தே நீட் டு கோ அண்ட் ப்ளே அட்லீஸ்ட் 1 hour இன் அவுட்டோருங்க. ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தைங்களுக்கு எலும்பும் மசிலும் நல்லா வளரும். அதுதான் ஹைட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் டு யூ. புதுசான டாபிக் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.